ஜவான் நம்ம அட்லியோட டைரக்ஷனில் ஷாருக் கான் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஜவான் படம் எப்படி இருக்குது ஒர்த்தா இல்லையா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ரிவ்யூவோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க டீமோட சேர்ந்து ஒரு ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணுறாங்க. ஹைஜாக் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு டிமாண்ட்ஸ் இருக்குது, அந்த டிமாண்ட்ஸ் கேட்க நெகோஷியேட் பண்ணுறாரு. ஸோ அந்த நெகோஷியேட் பண்ண யார் வருவா அப்படின்னு கேட்கும்போது நெகோஷியேட்டராக நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. எதுக்காக இந்த ட்ரெயினை வந்து ஹைஜாக் பண்ணாங்க, ஸோ அவங்க போட்ட டிமாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலாக வந்து அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா, ஸோ அந்த டிமாண்ட்ஸ் கேட்கும் போது என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக காமிக்கிற படம் தான் ஜவான். படத்தோட மெயின் பிளஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோ தாங்க, அந்த கிங் ஷாருக் கான்னே சொல்லலாம். ஒரு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சும்மா ஆப்டாக வந்து இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்து அவர் சூஸ் பண்ணி கதை சூப்பராக போயிட்டுருக்கு. அவர் செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கூடவே நயன்தாரா ஹீரோயினாக வர நயன்தாரா, தீபிகா படுகானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒர்க்கை வந்து ஆப்டாக அவங்க கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. வில்லனாக வர விஜய் சேதுபதி அவரோட ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு. பட் ஒரே ஒரு மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவரோட கெட்டப் வந்து லைட்டாக சூட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜவான் படம் இன்னும் சூப்பராக இருக்கிறதுக்கும் இந்த 3 பேர் தான் காரணம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் அனிருத், இவரோட ஒர்க்கை வந்து செம சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காரு. சாங்ஸும் சரி பிஜிஎம் சரி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும், அனிருத்துக்காகவே கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து செம சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்பவே குறிப்பாக சொல்லலாம் பிஜிஎம் கரெக்டாக சீனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்டாக பார்த்தீங்கன்னா ஜிகே விஷ்ணு, இவரோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். செம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சூப்பராகவே காமிச்சிருக்காரு. மெர்சில் என்ன காமிச்சாரோ அதே மாதிரி வேறு லெவலில் காமிச்சிருக்கு. அட்லியோட சூஸில் செம சூப்பராக பண்ணணும். ஜிகே விஷ்ணுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரூபன், இவரோட எடிட்டிங் ஒர்க் வந்து செம சூப்பராகவே இருந்துச்சுங்க. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், செம கட் பண்ணி எல்லாமே செமையாக காமிச்சிருந்தாரு. ஸோ படத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லலாம் சாங்ஸ் வர எல்லா சீன்ஸும் வந்து செமையாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்காரு. அண்ட் சேசிங் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மெருகேற்ற முடியும் அந்த அளவுக்கு வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா எடிட் பண்ணி நல்லாவே காமிச்சிருக்காருங்க. பார்க்க செம சூப்பராக இருந்துச்சு. அட்லியோட படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரு எமோஷனல் சீன் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீன்ஸ் பார்க்கவே. ஸோ அதேமாதிரி ஜவான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இல்லை 2-3 சீனாகவே வச்சிருக்காரு. ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது, டச்சிங்காகவும் இருக்குது. அந்த விவசாயத்தை பற்றி ஒரு சீன் வரும், அந்த சீனை பார்த்துட்டு பயங்கரமாக கண்ணே கலங்கிச்சு. அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. மொத்தமாக பார்க்கும்போது ஜவானோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் சூப்பராகவும் போயிருக்கும். அண்ட் இன்ட்ரோல் பிளாக் வந்து நம்ம ஷாருக் கான் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சில சீன்ஸ்லாம் வந்து நிறையவே வந்து ஷாருக் கான் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு ஹிடனாகவே இருக்கும். படம் பார்த்தா எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் லென்த்தியாக போகும். அண்ட் கிளைமாக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜவான் படம் பிளாக் பஸ்டர் படம் அந்த மாதிரி தான் ஃபீல் பார்த்து. கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கொடுத்தா நம்ம அட்லிக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்குது. நம்ம அனிருத்தோட மியூசிக்கு, நம்ம ஷாருக் கானோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்காக கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம்.